ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல சாம்சங்கோட எம் சீரிஸ் ஏற்கனவே லான்ச் பண்ணிட்டாங்க அமேசான்ல. அதுல M15 அண்ட் M55 மொபைல் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல M55 மொபைல் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த எம் சீரிஸ் ஒரு மான்ஸ்டர் எடிஷன். இந்த மான்ஸ்டர் எடிஷனுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு இந்த ஒரு போன்ல பிரைசிங் ஏத்த மாதிரி நிறைய விஷயங்கள், இன்ட்ரெஸ்டான விஷயங்கள், நல்ல ஒரு சாம்சங் பிராண்டிங்ல இருந்து இது மாதிரி ஒரு ஹைடெக்கான ஸ்பெசிபிகேஷன்ஸ் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லில வர்றதுதான் இந்த எம் சீரிஸை பொறுத்தளவு. இன்னைக்கு இந்த எம் சீரிஸ்ல M55 மொபைல் பத்தி இன்னைக்கு நம்ம சேனல்ல கவர் பண்ண போறோம். இதோட பையிங் லிங்க் வேணுமா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குற செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த மொபைல் பொறுத்தளவு 2 கலர் வேரியன்ட், 3 பேஸ் வேரியன்ட்டோட லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட பேஸ் வேரியன்ட் 27,000 லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த மொபைல் பொறுத்தளவு இந்த மொபைல்ல 4 வருஷத்துக்கு OS அப்டேட், 5 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டோட இந்த மொபைல் ப்ரொவைட் பண்றாங்க. அதை தவிர்த்து ஸ்டுடியோ ஸ்பீக்கர், அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அண்ட் ஒரு சூப்பரான ஒரு டிசைன் ஃபேக்டரோட ரெகுலரான சாம்சங்கோட டிசைன் ஃபேக்டரோட இந்த போன் லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த மொபைல்ல என்ன பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் அந்த டீடைலா இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் புதுசா மார்க்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிருங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். Samsung Galaxy M55 5G அமேசான்ல ஆஃபிஷியல் லான்ச் பண்ணிட்டாங்க. இதோட பையிங் லிங்க் என்ன கீழ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குற செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த மொபைல பாத்தீங்கன்னா ஒரு 2 கலர் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க அண்ட் 3 பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட பேஸ் வேரியன்ட் பார்க்கும்போது உங்களுக்கு 8 128GB வேரியன்ட் ஒரு 27,000 லான்ச் பண்ணிருக்காங்க. அதுக்கு அடுத்து 8 256GB வேரியன்ட் ஒரு 30,000 லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் ஹையர் வேரியண்டா 12 256GB ஒரு 33,000 லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இது மாதிரி ஒரு 2 கலர் வேரியன்ட் 3 பேஸ் வேரியன்ட்ல அந்த மொபைல் லான்ச் பண்ணிருக்காங்க. அதோட டிசைன் பேட்டர்ன் பார்க்கும்போது சாம்சங்கோட யூனிவர்சல் டிசைன் தான் கொண்டு வந்திருக்காங்க. பின்னாடி உங்களுக்கு 3 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட் ஒரு ஸ்ட்ரைட்டான அரேஞ்ச்மெண்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. பக்கத்துல ஃபிளாஷோட கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் பாட்டம்ல சாம்சங் பிராண்டிங்கோட ஒரு சூப்பரான ஒரு பிரீமியமான பிளாஸ்டிக் மெட்டீரியல கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் உங்களுக்கு ஃப்ரேம் பார்க்கும்போது ஒரு கர்வ்ஸ் டைப்ல கொண்டு வந்திருக்காங்க. சோ கையில வியர் பண்ணும்போது இந்த கர்வி ஸ்ட்ரக்சர்ஸ் நம்மளுக்கு கிரிப்பி ஃபினிஷ்டு அண்ட் உங்களுக்கு எந்த ஒரு இரிட்டேட்டிங் இல்லாத அளவுக்கு இங்க ஒரு கர்வியான ஒரு ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. அது போக டிஸ்பிளேல பஞ்ச் கோல் கேமராவோட ஒரு பிளாட்டான டிஸ்பிளே எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஓவரால் ரெகுலரான பாக்குற சாம்சங் ஒரு டிசைன் பேட்டர்ன் இந்த சாம்சங் கேலக்ஸி M55 5Gல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பார்ப்போம். இங்க டிஸ்பிளே பார்க்கும்போது ஒரு சூப்பர் ஆம்லன் டிஸ்பிளே ஒரு 6.7 இன்ச்ல 120 ரெஃப்ரெஷ் ரேட்டோட 1000 நிட் பிரைட்னஸ் ஒரு ஃபுல் HD பிளஸ் சென்ட்ரல் ஒரு சின்ன பஞ்ச் கோல் கேமராவோட அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோட பிளாட்டான டிஸ்பிளே கொண்டு வந்திருக்காங்க. டிஸ்பிளே இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்கு. எந்த ஒரு HDR கண்டென்ட் எந்த ஒரு OTT ஆப்ல பார்க்கும் போதோ சோ வீடியோட ரெசல்யூஷன் சூப்பராகவே இருக்கு. கலர் ஒரு ரீப்ரொடக்ஷன்ஸ் அருமையா இருக்கு. கான்ட்ராஸ்ட், வியூயிங் ஆங்கிள்ஸ், கலர் சாச்சுரேஷன்ஸ் எல்லாமே சூப்பராகவே இருக்குன்னே சொல்லலாம். இந்த டிஸ்பிளே பொறுத்தளவு ஓவரால் ஒரு சூப்பரான ஒரு பவர்ஃபுல்லான டிஸ்பிளேயோட இந்த சாம்சங் கேலக்ஸி M55 5G மொபைல கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இதோட வெயிட் ஒரு 180 கிராம், திக்னஸ் 7.8 mm திக்னஸ், அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 14, அதுக்கு மேல One UI 6.1 சப்போர்ட், 4 வருஷத்துக்கு OS அப்கிரேட் அண்ட் 5 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் அண்ட் LPDDR4X UFS 2.2 சப்போர்ட், மெமரி கார்டு 1TB எக்ஸ்டர்ன் பண்ணிக்கலாம், ஸ்டுடியோ ஸ்பீக்கர் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க, Wi-Fi 6, Bluetooth 5.2, NFC சப்போர்ட், அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், விர்ச்சுவல் RAM சப்போர்ட். சோ இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட சாம்சங் கேலக்ஸி M55 மொபைல்ல கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரி இங்க 5000 mAh பேட்டரி சார்ஜ் பண்றதுக்கு 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொண்டு வந்திருக்காங்க. சார்ஜர் நம்ம செப்பரேட்டா தான் பர்ச்சேஸ் பண்ணிக்கணும், பாக்ஸ்குள்ள கிடையாது. ஓவரால் இதோட சார்ஜிங் ஸ்பீடுன்னு பார்க்கும்போது 1 hour மேல ஆகுது. கொஞ்சம் டியூரேஷன் முன்ன பின்ன இருக்கு. சோ ஃபுல் சார்ஜ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு 1 day வரைக்கும் அருமையான ஒரு பேட்டரி பேக்கப் இந்த மொபைல இருக்குன்னே சொல்லலாம். இந்த சாம்சங் கேலக்ஸி M55 மொபைலை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட் இங்க பிரைமரி சென்சார் 50 MP OIS 1.8 அப்பச்சர்ல கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து ஒரு 8 MP அல்ட்ரா, 2 MP மேக்ரோ, ஃப்ரண்ட்ல உங்களுக்கு 50 MP செல்ஃபி கேமரா கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல 4K 30 frames seconds வீடியோ எடுக்கிற ஆப்ஷன்ஸ் இங்க கொண்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு சூப்பர் ஸ்டெடி மோட் அண்ட் 1080 60 frames seconds வித் EA சப்போர்ட்டோடமே நம்மளால வீடியோ எடுக்க முடியும். அது எப்பயும் போல உங்களுக்கு DL வீடியோஸ், நைட் மோட், HDR, பேராமோரா, ஸ்லோ மோஷன், டைம் லாப்ஸ் இது மாதிரி ஏகப்பட்ட சிறப்பம்சங்கள் இந்த போன்ல இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஓவரால் இதோட ரிசல்ட்டோட அவுட்புட் நல்லா வருதுன்னே சொல்லலாம். இந்த போன்ல எடுத்த 2-3 ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸ் இந்த வீடியோல லிங்க் பண்றேன். இது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்க கருத்துல கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் ஃபைனலா இங்க பார்க்க போறது ப்ராசஸர். சோ இந்த வட்டம் இந்த போனை பொறுத்தளவு Exynos ப்ராசஸர் இல்லாம, MediaTek ப்ராசஸர் இல்லாம Snapdragon 7 Gen 1 ப்ராசஸரோட எடுத்துட்டு வந்திருக்காங்க. இது ஒரு 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸர். இதோட ஜிபின்னு பார்க்கும்போது Adreno 644 கொண்டு வந்திருக்காங்க. இந்த சிப் செட் இந்த போனை பொறுத்தளவு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ், மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ், சோசியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு ஆப் ஓபன் பண்ற கன்சிடென்சி, ஆப்டாப் ஜம்ப் பண்றாகட்டும் எல்லா விதத்திலுமே
சூப்பராகவே இருக்கு. அதுக்கு முக்கியமான ஒரு ரீசன் இவங்களோட ஒன் யூஏனே சொல்லிக்கலாம். அதை தவிர்த்து சாம்சங் இந்த போனுக்கு இந்த ப்ராசஸர் வச்சு செம்ம ஆப்டிமைஸா இருக்கு. ஒரு அல்டிமேட்டான எக்ஸ்பீரியன்ஸ் இந்த போன்ல கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மிட் ரேஞ்ச் சிப்செட் இந்த வட்டம் அது இந்த சாம்சங் எம் சீரிஸ்ல வந்தது மேஜர் பிளஸ் பாயிண்டா இருக்கு இந்த போனை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனல் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாம்சங் M55 5G இந்த மொபைல் எதுக்காக நம்ம எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த போனை நம்ம கையில எடுக்கும் போது வெயிட் கம்மி, திக்னஸ் கம்மி அண்ட் 1 டே வரைக்கும் நல்ல பேட்டரி பேக்கப் கிடைக்குது. அதை தவிர்த்து இது நம்ம டே டு டே லைஃப்ல பாக்குற டிஸ்பிளேயோட கிளாரிட்டி வைஸ் அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ரெஸ்பான்சிபிள் எல்லாமே தாறுமாறா இருக்கு. அண்ட் டிசைன் ஃபேக்டர் ஹைல ஹோல்ட் பண்றதுக்கு அந்த உங்களுக்கு அந்த ஃப்ரேம்லுமே உங்களுக்கு அந்த ஒரு கர்வி ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கிறதுனால கையில எந்த ஒரு இரிட்டேட்டிங் இல்லாத அளவுக்கு ஹேண்டில் பண்றதுக்கு இதோட டிசைன் ஃபேக்டர் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அதை தவிர்த்து டே டு லைஃப்ல நம்ம ஒரு விஷயங்கள் பார்க்கிறோம், அதை எடுக்கிற கேமராவோட கிளாரிட்டி உங்களுக்கு சூப்பராகவே இருக்கு. உங்களுக்கு இந்த போனை பொறுத்தவரை ஒரு 27,000 செக்மெண்ட்ல ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல 4K எடுக்கிற ஆப்ஷன்ஸ் மேஜர் பிளஸ் பாயிண்ட் இந்த போனை பொறுத்தளவு. அது போக இங்க பிரைமரி சென்சார் எடுக்கிற ஷார்ட்ஸ் டீடைல் நல்லா இருக்கு, OIS சப்போர்ட்டோட இருக்கு, EI சப்போர்ட் வீடியோக்குமே சப்போர்ட் பண்றாங்க. அண்ட் தட் கேமரால நீங்க கேட்கிற எல்லா ஃபீச்சர்ஸுமே இந்த போன்ல அவைலபிளா இருக்கு. அதை தவிர்த்து இதெல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு பவர்ஃபுல்லான சிப்செட்டும் இந்த 7 Gen 1 ஓட எடுத்துட்டு வந்திருக்காங்க. எக்ஸினோ இல்லாம மீடியாடெக் இல்லாம ஒரு ஸ்னாப் டிராகன் ப்ராசஸரோட வர்றது மேஜர் பிளஸ் பாயிண்ட். அதை தவிர்த்து இந்த போன்ல ஒரு 4 வருஷத்துக்கு OS அப்டேட், 5 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் வர்றது இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்டா இருக்கு இந்த M55 மொபைலை பொறுத்தளவு. அண்ட் தட் இந்த போனை பொறுத்தளவு என்னோட ரெக்கமெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த 8/128 எடுங்க, இல்லைன்னா 8/256GB எடுங்க. அதாவது இந்த 256 உங்களுக்கு தேவையான பட்சத்தில் மட்டும் நீங்க சூஸ் பண்ணுங்க. இல்ல எனக்கு 128 போதுமா, நீங்க தாராளமா இந்த 27,000 ரூபாய்க்கு மட்டும் இந்த போனை ரெக்கமெண்ட் பண்ணுங்க. என்னோட ரெக்கமெண்ட் இல்லாதது அந்த ஹையர் வேரியன்ட் 12/256GB அளவுக்குலாம் நம்மளுக்கு அந்த 33,000 ரூபாய்க்கு கொடுத்து இந்த ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் வாங்கணும் நம்மளுக்கு அவசியம் கிடையாது. சோ அந்த 27,000 ரூபாய் இல்லைன்னா 30,000 அதிகம் தான். உங்களுக்கு இந்த கார்டு ஆஃபர்ஸ், எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ் போக எனக்கு இந்த மொபைல் என்னால ஒரு 27,000 ரூபாய்க்கு எடுக்க முடியும் பட்சத்தில் நீங்க அதை சூஸ் பண்ணுங்க. இல்லைன்னா பேஸ் வேரியன்ட் 27,000 ரூபாய்க்கு எடுத்துட்டு போயிருங்க. அதே உங்களுக்கு சூப்பரான ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த போன்ல இருக்கும். ஒரு மாடரேட் யூஸருக்கும் ஒரு ஹெவி யூஸருக்கும் யூஸ் பண்ற அளவுக்கு இந்த போனை நல்லாவே வடிவமைச்சிருக்காங்க இந்த M55 மொபைல் பொறுத்தளவு. ஒரு அல்டிமேட்டான ஒரு போன் சொல்லிட்டு இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைல் பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். இதுல எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மொத்தம் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ.